சென்னை ராமாபுரத்தில் நாளை திறப்பு விழா நடைபெற இருந்த பைக் ஷோரூமை திமுக நிர்வாகி தனது ஆதரவாளர்களுடன் சென்று அடித்து நொறுக்கியதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் மொய்தீன் இணைந்திருக்கிறார். மொய்தீன், வணக்கம். என்ன நடந்தது? எதனால் இப்படியான ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டாங்க? இது தொடர்பாக காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கௌதமி, சென்னை ராமாபுரம் கீழப் எதிரே ஆலந்துறை சேர்ந்த ஜெகதீசன் மற்றும் பிரபாகரன் ஆகியோருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று இருந்து வருகிறது. இந்த கட்டிடத்தை கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு பிரகாஷ் என்பவரிடம் விலைக்கு வாங்கியுள்ளனர். கட்டிடத்தின் உரிமையாளர் ஜெகதீசன் மற்றும் பிரபாகரன் ஒரு தனியார் மோட்டார் சைக்கிள் கம்பெனிக்கு இந்த இடத்தை வாடகைக்கு விட்டுள்ளனர். அந்த மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் நாளை கடை திறப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று அந்த கடைக்கு வந்த திமுகவை சேர்ந்த தர்மன் என்பவர் மற்றும் தன்னோட ஆதரவாளர்களுடன் சேர்ந்து இந்த கடையின் முன்னாள் உரிமையாளர் எனக்கு பலன் தர வேண்டியுள்ளதால் அந்த பணத்தை அவர் தராமல் இந்த கடையை திறந்துவிட மாட்டேன் என பிரச்சனை செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 2 லாரிகள் மணல்களை அள்ளிக்கொண்டு வந்து கடையின் முன்பகுதியில் குத்தி தகராறில் ஈடுபட்டுள்ளார். உடனடியாக அவர் இந்த இடத்தின் உரிமையாளருக்கு போன் செய்துள்ளனர். அங்கு வந்த ஜெகதீசன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் நாங்கள் அவரிடமிருந்து இந்த இடத்தை வாங்கியுள்ளோம், அதனால் உங்கள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையை அவரிடம் வைத்துக் கொள்ளுங்கள் என கூறி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் கோபமடைந்த தர்மன் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரவுடிகளுடன் இரவு அங்கு வந்து கடையை அடுக்கி நொறுக்கிவிட்டு சென்றுள்ளார். காலை வேலை பார்ப்பதற்காக வந்த ஊழியர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இது குறித்து கடையின் உரிமையாளருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ராமாபுரம் போலீசார் அருகில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.